சங்கீதம் 103 இப்படியாக ஒரு அருமையான வார்த்தை பேசுகிறது. அதாவது பாருங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாங்கள் ஒரு அருமையான புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிறோம். இந்த 4 மாதங்களும் கர்த்தர் எங்களை அருமையாக நடத்தினார். நினைத்து பாருங்கள், எத்தனை அருமையாக நடத்தினார். அவர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. 4 மாதங்களிலே நாங்கள் தண்ணீரை கடந்தோம், அக்கினியில் நடந்தோம். ஆனால் எதிலுமே நாங்கள் அவிந்து போகாத படிக்கே, நாங்கள் நிர்மூலமாகி போகாத படிக்கே கர்த்தர் எங்களை காத்து கொண்டார் அல்லவா? அதற்காக நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். சகோதரி, நினைத்து பாருங்க, இந்த வருஷத்தை எங்களோடு தொடங்கியவர்கள் எத்தனை பேர் எங்களோடு இன்று இல்லை. அதை நினைத்து பாருங்க. அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல்லே எத்தனை பேர் வருத்தங்கள் வியாதிகளோடு இருக்கிறார்கள் பெர்மனண்டாக. எங்களை அப்படி இல்லாதபடி கர்த்தர் நடத்துகிறார் அல்லவா? அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த குறைவையும் தேவன் விடவில்லை. இந்த 4 மாதங்களாக எங்களுக்கு நல்லோரு இருப்பதற்கு நல்ல வீட்டை கொடுத்தார், ஓடுவதற்கு மான் கால்களை போல நல்ல கால்களை கொடுத்தார். யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் வீல் சேரில் இருக்கிறார்கள். எங்களுக்கு அப்படி ஒரு காரியம் நடக்காதபடி எங்களை கிருபையாய் நடத்துகிறார் அல்லவா? எங்களுக்கு நல்ல உணவு கொடுத்தாரே, அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ பேர் பேங்கிலே பேலன்ஸ் இருந்தும் சாப்பிட முடியாதபடி வியாதிகளினால் நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எங்களை நிறைவாக நடத்தினாரே. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை மீட்டு கொண்டாரே. எல்லாவற்றுக்குமாக நாங்கள் அந்த கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக, எங்களுக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக, எங்களுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக, எங்களுக்கு அவருக்காக ஓட செய்த ஊழியங்களுக்காக, எல்லாவற்றுக்குமாக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த மாசம் முழுக்க தேவ கரம் உங்களோடு கூட இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நன்மையும் பாக்கியமும் நிறைந்திருக்கும். இந்த மாசம் முழுக்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.